சூப்பரா இருக்குல்ல? எது பெருசு? இதாண்டா மாப்பிள பெருசாகுதே. ஓய் மாப்பிள, என்னடா இது? ஓய் புறா, ஓய் இதா இதா, ஓய் என்னது? என்ன எடுத்து ஓடுறா? ஐய் என்ன எடுத்து ஓடுறா? ஐய் என்னது? மாப்பிள உத்ரு மாப்பிள. ஐய் உட்லாம் சொல்ல கூடாது. என்ன மாப்பிள? மாப்பிள உத்ரு மாப்பிள. ஐய் ஏது? ஓய் ஏய் ஐய் ஆடா மாப்பிள ஏதுடா? புச்சி அந்த மாப்பிள. எங்க புச்சா? கொல்லில மாப்பிள. மாப்பிள வறுத்தா செமையா இருக்கும் மாப்பிள. வறுத்தல மாப்பிள. வேணா மாப்பிள பாவம் மாதிரி. ஏய் மாப்பிள பாவனா சொல்லாதடா. செம டேஸ்டா இருக்கும் மாப்பிள. வேணா மாப்பிள பாவம் மாதிரி மாப்பிள. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வறுத்து செம டேஸ்டா இருக்கும். சத்தியமா நான் வறுத்தறேன் வா மாப்பிள. உண்மையாவே மாப்பிள செமையா இருக்கும். வா நான் வறுத்தறேன். எஸ் என்ன சொல்ற? எஸ் மாப்பிள. ருசிக்கிறோம். காடை அப்படியே வறுத்து அருமையா சாப்பிடணும்னா வாங்க வாங்க. மூட்டு வாங்கடி பறந்துட்டோம். உள்ளே ஓடுவாங்க. ஐ மூட்டு வாங்கடா. ஆமா டேய் பறந்துரும் டேய். வாங்க. என் பேர் தியேஷ்ங்க, நான் காடை ஏத்துனேங்க. என் பேர் நிதிஷ்ங்க, நான் வானல் ஏத்துனேங்க. என் பேர் நான் சாஸ் ஏத்துனேங்க. என் பேர் சித்தார்த்துங்க. நான் மசாலா ஏத்துனேங்க. என் பேர் பாலங்க. நான் காய்கறி ஏத்துனேங்க. என் பேர் பரத்துங்க. நான் காய்கறி ஏத்துனேங்க. என் பேர் பாலாஜிங்க. சமைக்கிறதுக்கு காடை சமைக்கிறதுக்கு ஸ்டவ் அடுப்பு. இங்க பாருங்க ஸ்டவ் அடுப்பு, தோசை திருப்பி, பிளேட். மாப்பிள காய்கறி ரெடி. மாப்பிள மசாலா ரெடி. வானல் ரெடி. மாப்பிள சாஸ் ரெடி. மாப்பிள பாருங்க இதான் வெயிட் அதிகமா இருக்குடா டேய். இதான் வெயிட் அதிகமா இருக்கு. மாப்பிள இது பார்த்தால பெருசாக மாட்டீங்களா? மாப்பிள இதான் மாப்பிள பெருசு. நம்ம காடை ரெடி ஆயிட்டு நம்ம இப்ப வறுக்க போறோம். செம்ம டேஸ்டா சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க 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 போலாம். ஓகே. சுத்தமான நெய். வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக சால்ட்டு போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயம் தக்காளி சால்ட்டு போடலாம், கல் உப்பு போடலாம். எது போட்டாலும் வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வெந்து வரும்.
கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காம இருந்து தண்ணி போட்டு வேண்டியதான். கொஞ்சமா ஸ்டவ் ரொம்ப சவுண்டு கேட்குது ப்ரோ, பரபரன்னு மண்ணெண்ணெய் ஸ்டவ். மாப்பிள்ளைங்களா, சிக்கன் மசாலா டிங் 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 டிங். நல்லா போட்டு மசாலா போட்டு சல்பேட்டெல்லாம் போட்டு நல்லா கிண்டி அப்படியே ருசியாக இருக்கும். கறி போட்டு இறக்கணும் மசாலாவில். மறக்க மறுக்க 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 கேட்கக்கூடாது. அப்படியே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். அரோமா எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஐயோ எப்படி இருக்கு பாருங்க. அந்த கொட்டை மிளகாலாம் அப்படியே ருசிக்கும் கறியோட சேர்ந்ததுன்னா. ஓவர் ஓவர். ஆச்சி மிளகாத்தூள் போடுறோம். போதுப்பா. கொதி வந்துச்சுங்க. காடை கறியை போட்டுடலாம். குருவி கறி மாதிரி இருக்கு. குருவியா? காடைங்க. குருவி மாதிரியே இருக்கு. மைனா ராமநாத்தி ஆட்டம். நல்லா மசாலா ஆட ஊற வைங்க. அதில் போட்டு இறக்குங்க உள்ளார, காடை உள்ளார. பெப்பரு கொதி வந்தோடனே பெப்பர் போட்டுக்கலாம். சளி புட்டிருந்தா சளியில சரியாயிடுங்க பெப்பர் சாப்பிட்டீங்க. பெப்பர் காடையா? பெப்பர் காடை தான். குழம்பு தலை விட்டுது போலடா. ஓகே ஓகே. நல்லா இருக்குமா? ஒரு ஊரா அருமையான இலை, பெரிய வாழை இலை போட்டு ஒரு ஆள் பருத்துக்கலாம். அம்புட்டு பெருசா இருக்குது இலை. வடா
ஐயோ எப்படி இது பார்க்கறதுக்கா? மக்களே ரெண்டு நாளா ஒரே சளி பிடிச்சின்னு இருந்தது. அப்படியே அந்த பெப்பரை போட்டு சேர்த்து சாப்பிடும் போது அப்படி கோல்டு தான் வெளியே வருது. அம்மா டேஸ்ட் வேற லெவல். சோத்தை போட்டு பேசினா அடிங்க. செம்மையா இருக்கு ஃப்ளேவர். இந்த மாதிரிலாம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது மக்களே. ஆமா மக்களே. சாப்பாடு தான் கிடைக்க மாட்டேங்குது. சூப்பராக இருக்குது மக்களே. கறியோட சாப்பாடு செம்மையா இருக்கு. சாப்பாடு வேற லெவலு மக்களே. கல்யாண சாப்பாடு மாதிரியே இருக்குது மக்களே. கல்யாண சாப்பாடோட பெரிய ஹோட்டலோட சாப்பாடு மாதிரி இருக்குது. ஆ